அடடே மெல்லம், அப்படின்னா நீயும் இங்கதான் இருக்கியா? எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, உன்ன ஒரு வேலை செய்ய சொல்லி நான் உன்கிட்ட கொடுத்திருந்தேன்ல, நீ அந்த செஞ்சு முடிச்சிட்டியா? கொடுத்த வேலைய செஞ்சு முடிக்காம எங்க கூட சேர்ந்து ஊர் சுத்துறியா நீ? நீங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை செய்யாததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படியா? பாவம், உன்னை பாத்துட்டு வர சொல்லி நான் அனுப்பின ஒருத்தர் வேற ஏதோ வேலையில மாட்டிக்கிட்டாங்க போல. நீ சொல்ல போற காரணத்தை நான் ஏத்துக்குவேன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கா? அது வந்து நரமுறை புறவும். அப்பவே நீ உனக்கு வேலை இருக்கு நீங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இது தெரியாம நாங்க வேற உன்னை தேவையில்லாம கூட்டிட்டு சுத்திட்டு இருந்தோம். நீதான் எங்க கிட்ட அந்த விஷயத்த சொல்லிருக்கணும். நான் உங்களால நம்பி இருக்கவே கூடாது. இதெல்லாம் ஏன் தப்புதான். நீங்க பாருங்க ஃப்ரெண்ட், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் சொல்றத தயவு செஞ்சு நீங்க நம்புங்க. கண்டிப்பா, அதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்க போகுது? நாம இங்க இருந்து வீட்டுக்கு திரும்ப போனதும் நீ பொறுமையா என்கிட்ட சொல்லலாம், சரியா? ஷாப்பாடா, நல்ல வேலை நம்ம பிரச்சனையில மாட்டிக்காம இப்படியோ தப்பிச்சிட்டோம். ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தா நம்ம எதுலயுமே மாட்டிக்க மாட்டோம். உனக்கு புரிஞ்ச சந்தோஷம் தான். சரி விடு. ரேமோரு, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இவ்வளவு நாளா நீங்க எங்க இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம். அதை தவிர வேற என்ன பண்ண போறோம்? அதுக்கப்புறம் நாங்க அப்படியே டஞ்சனுக்கு போய் போட்டியாளர்கள் சண்டை போடுறத நேரடியா பாத்துட்டு வந்தோம். என்ன நேர்லையா? அப்படின்னா நீங்களும் டஞ்சனுக்கு போய் அங்க இருக்கிறவங்களோட போட்டி போட்டுன்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, கண்டுபிடிச்சிட்டாலே. நான் போய் அறையில மந்திரத்தை பத்தி படிக்கிறதா நல்லதுன்னு தோணுது.